ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ட்ரெயின் கான்செப்ட்ல கிளாஸ் நம்பர் 7 பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 கிளாஸ் முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். Okay, இன்னைக்கான first question பாருங்க. A 240-meter long train X passes a pole in 18 seconds and completely crosses another train Y running at a speed of 72 km/h in opposite direction in 21 seconds. How much time will train Y take to completely cross a 140-meter long train Z running at a speed of 42 km/h in the same direction? ICAR Mains 2023 ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். நமக்கு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்கிறதுனால இது கொஞ்சம் லென்த்தியா தெரியுது. ஆனா கான்செப்ட் வைஸ் வந்து இது ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். முதல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 240 மீட்டர் லாங் ட்ரெயின் எக்ஸ்ங்கிற ட்ரெயினோட லென்த் வந்து 240 மீட்டர். இது வந்து ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு 18 செகண்ட்ஸ் எடுத்துக்குதான். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு கீழே வரும். அப்ப இந்த இடத்துல இந்த 240 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஒரு போல கிராஸ் பண்ணுது. அப்ப நமக்கு டிஸ்டன்ஸ்ல எதை எடுத்துப்போம்? அந்த ட்ரெயினோட லென்த் 240 மீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ்ல நான் 240 மீட்டர் போட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் எனக்கு தெரியாது. ஸோ அதனால எஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். எஸ் எக்ஸ்னா அந்த ட்ரெயினோட எக்ஸுங்கிற ட்ரெயினோட ஸ்பீடை நான் எஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா மற்ற ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ஒய்ங்கிற ஒரு ட்ரெயினும் இருக்கு, இசட்ங்கிற ஒரு ட்ரெயினும் இருக்கு. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸோட ஸ்பீடையுமே நான் எஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு அது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குன்னே வச்சுக்கிறேன். அப்ப நம்ம இந்த இடத்துல எழுதும் போது என்ன பண்ணுவோம்? அதை இன்டூ 5/18 போடுவோமா? புரியுதா? எஸ்எக்ஸ்ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அதை மீட்டர் பெர் செகண்ட்ல எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டிருக்கேன். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுமா? 18 செகண்ட்ஸ்ல. அப்ப இந்த 18ம் கேன்சல் ஆயிடும். நீங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்? 48 வருது. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எஸ்எக்ஸ் அந்த எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எவ்வளவு வந்துடும்? 48 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது அவங்க கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதே எக்ஸுங்கிற ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் ஒய்ங்கிற ட்ரெயினை வந்து கிராஸ் பண்றதுக்கு, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுக்கு 21 செகண்ட் எடுத்துக்குவோம். அந்த ஒய்ங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு தான் எவ்வளவா? 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ட்ரெயினோட லென்த் இருக்கு, ஆனா ஒய் ட்ரெயினுக்கு லென்த் இல்ல. எக்ஸ் ட்ரெயினுக்கு ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் ட்ரெயினுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுக்கு 21 செகண்ட்ஸ் எடுத்துருக்காங்களா? அப்ப இது வந்து ஃபோர்த் டைப்ல வரும். அப்போ ஃபோர்த் டைப்ல ரெண்டு ட்ரெயின் ஒன்னு கிராஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிச்சுதுன்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸ்ல வச்சுப்போமா? ஸோ 240 பிளஸ் எக்ஸ். இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறது வந்து எனது ஒய் ட்ரெயினோட லென்த். இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு வச்சுப்போம்? இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுக்க வேண்டாம். நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அதை நான் எக்ஸ்ன்னு எடுக்காம எல்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? எல் ஒய். எல் ஒய்னா லென்த் ஆஃப் ஒய்ங்கிற ட்ரெயின். சரியா? எல் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்பீடு பார்க்கும்போது எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு 48 கிலோமீட்டர் பெர் ஹவர் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் ட்ரெயினோட ஸ்பீடு அவங்களே கொடுத்தாங்க 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 72 ஒரு 48 ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும்? 120. ஸோ 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறதுனால மீட்டர் பெர் செகண்ட் எழுதணும். ஸோ இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். இது ரெண்டும் ஒன்னு கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து நமக்கு 21 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 7 3s are 21, 6 3s are 18. 6 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 20 டைம்ஸ் வரும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா 240 பிளஸ் எல்ஒய் ஈக்குவல் டு இங்க நமக்கு 5 into 20 100. இதுல வந்து 700 வந்துருச்சு. சரியா? இப்ப லென்த் ஆஃப் ஒய் ட்ரெயின் வந்து 700ல இருந்து நம்ம 240 மைனஸ் பண்ணும். இப்ப 700ல 240 போச்சுதுன்னா எவ்வளவு? 700ல 200 போச்சுதுன்னா 500. அடுத்த 500ல ஒரு 40 போச்சுதுன்னா நமக்கு 460 மீட்டர்ஸ் சொல்லி கிடைக்கும். சரியா? அப்ப லென்த் ஆஃப் ஒய் ஒய்ங்கிற ட்ரெயினோட லென்த் வந்து 460 மீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்த என்னன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஹவு மச் டைம் வில் ட்ரெயின் ஒய். இப்ப இந்த ஒய்ங்கிற ட்ரெயின் வந்து எதை கிராஸ் பண்ணுமா? கம்ப்ளீட்லி கிராஸ் 140 மீட்டர் லாங் ட்ரெயின் இசட்ங்கிற ட்ரெயினை ஒய் ட்ரெயின் கிராஸ் பண்ண போகுது. அப்போ ஒய் ட்ரெயினோட லென்த் 460 மீட்டர், இசட் ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 140 மீட்டர். அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்னு கிராஸ் பண்ணிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணுவோமா? அப்போ 460ங்கிறது ஒய் ட்ரெயினோட லென்த் அண்ட் 140ங்கிறது இசட் ட்ரெயினோட லென்த். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது? ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல ஒன்னு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இசட் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க.
ஓகேவா? ஆல்ரெடி ஒய் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கு? 72 இருக்கு. அப்போ 72, 42 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால. அப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தா 30 வரும். அது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறனால மீட்டர் பர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18. அதுக்கப்புறம் என்ன? இன்டூ டி. இந்த டீயை தான் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இங்க நம்ம ஆட் பண்ணி போட்டலாமா? 460 பிளஸ் 140 எவ்வளோ வரும்? 500, 600 வரும். ஸோ 600 வருது. இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணலாம்? 3 6 ஆர் 18, அப்புறம் 5 6 ஆர் 60. இப்போ நமக்கு இங்க எப்படி இருக்கும்? 5 இன்டூ 5/3 இன்டூ டீன்னு இருக்கு. ஸோ அகெயின் 5 டேபிள நான் இங்க கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 120 கிடைக்கும். திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 24 கிடைக்கும். ஸோ ஃபைனலி டி ஈக்குவல் டு இந்த 24 இன்டூ 3. 24 இன்டூ 3னா நமக்கு எவ்வளோ? 72. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 72 செகண்ட். புரியுதா? நான் புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா அடுத்தடுத்து அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். ஈஸியா இந்த கொஸ்டினை வந்து கடகடன் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்ல போகும்போது டக்கு டக்குன்னு எடுத்து டேட்டா எழுதணும், கடகடன் கேன்சல் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆன்சரை ஈஸியா டிக் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்ன, நமக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள், ஓகேங்களா, 3 ஸ்டேட்மெண்ட், 3 விதமான ஸ்டேட்மெண்ட்டை ஒரே கொஸ்டினுக்குள்ள மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதை வந்து நமக்கு பெருசா காட்டுதே தவிர கான்செப்ட் படி இது ஒன்றும் பெருசு கிடையாது. ஈஸியான கேள்விதான். அடுத்தது இதுல பாருங்க, train A running at a speed of 48 km/h passes a pole in 24 seconds and completely passes a 280-meter long train B in 18 seconds. Train B is running in opposite direction of train A. In how much time in minute will train B completely cross train C of length 220 meter running at a speed of 52 km/h in the same direction? இதுவும் ICAR-Means 2023 கேட்ட கொஸ்டின் தான். பாக்குறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒவ்வொன்றா எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரெயின் ஏ அதோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 48 km/h. இது வந்து ஒரு போல கிராஸ் பண்றதுக்கு 24 செகண்ட் எடுத்துக்குமா. அப்ப ஏ ட்ரெயினோட லென்த் கொடுக்கல. அப்ப லென்த் ஆஃப் ட்ரெயின் எனக்கு தெரியாது. ஸோ எல்ஏன்னு வச்சுக்கிறேன். இதோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 48 km/h. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறனால மீட்டர் பர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுமா? 24 செகண்ட்ஸ்ல. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஏங்கிற ட்ரெயினோட லென்த் கிடைச்சோம். பாருங்க, இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இங்க இதையும் கேன்சல் பண்ணும்போது 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 8 6 ஆர் 48, இங்க 3 6 ஆர் 18. அடுத்த 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 8 டைம்ஸ் வரும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 8 5 ஆர் 40. அப்போ 40 இன்டூ 8 அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 320 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அந்த லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து 320 மீட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இதே ட்ரெயின் ஏ completely passes a 280-meter long train B in 18 seconds. சரியா? இந்த ட்ரெயின் பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஏ ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்ப ஏ பி ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்க போகுது. அப்ப ஏ ட்ரெயினோட லென்த் பி ட்ரெயினோட லென்த் ஆட் பண்ணுவோமா? இந்த இடத்துல பாருங்க, பி ட்ரெயினுக்கு லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 280. ஏ ட்ரெயினோட லென்த் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 320. அப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்? 600. அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 600 செட் பண்ணிடலாம். இப்ப ஸ்பீடுன்னு வரும்போது பாருங்க, ஏ ட்ரெயினுக்கு ஸ்பீடு இருக்கு 48 km/h, பி ட்ரெயினுக்கு ஸ்பீடு இல்லை. ஆனா ரெண்டு என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களா? அப்போ ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எப்படி ஆட் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 48. பி ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாது. ஸோ என்னால எஸ்பின்னு வச்சுக்கிறேன். எஸ்பின்னா பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீட். ஓகேவா? இது ரெண்டே ஆட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்பிஏ நான் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா 48 km/h இருக்கிறதுனால. இப்போ மீட்டர் பர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18 போடணும். எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணி போகுதா? 18 செகண்ட்ஸ்ல. ஸோ இப்போ 18க்கு 18 கேன்சல் ஆயிடும். இங்க நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணனா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்போ ஃபைனலா எஸ்பி, அந்த பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 120ல 48 கழிக்கணும். 120ல 48 கழிச்சா மிச்சம் எவ்வளோ? 72. ஸோ பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 72 km/h கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கேள்வி என்ன? இன் ஹவு மச் டைம் வில் ட்ரெயின் பி, இந்த பிங்கிற ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் ட்ரெயின் சி ஆஃப் லென்த் 220 மீட்டர் ரன்னிங் அட் ஸ்பீட் ஆஃப் 52 km/h இன் த சேம் டைரக்ஷன். அப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல பி ட்ரெயின் சிங்கிற ட்ரெயினை கிராஸ் பண்ண போகுது. பி ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 280 மீட்டர். சி ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 220 மீட்டர். ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ? 500. சரியா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ல 500 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பி ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம், 72 km/h. அதே மாதிரி சி ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 52 km/h. ரெண்டு சேம் டைரக்ஷன்ல 72 52 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 km/h இருக்கிறதுனால மீட்டர் பர் செகண்ட்ல எழுதுறதுக்கு இன்டூ 5/18 இன்டூ டி. அவ்வளவுதான் முடிஞ்சு. கடகடன் கேன்சல் பண்ணுமா பாருங்க. 5ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க எவ்வளவு வரும்? 100 டைம்ஸ். அடுத்து 20ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு டைம்ஸ்? 5 டைம்ஸ். ஸோ டி ஈக்குவல் டு இந்த 18 அங்க போச்சுன்னா 18 இன்டூ 5 நமக்கு எவ்வளோ? 90 செகண்ட்ஸ் ஆன்சர் கிடைக்கும். ஆனா எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இன் ஹவு மச் டைம் இன் மினிட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ 90 செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 60 செகண்ட்னா 1 நிமிஷமா? அடுத்து 30 செகண்ட்னா அரை நிமிஷம். அப்போ 1.5 நிமிஷம்.
90 செகண்ட்னா நமக்கு எவ்வளோ 1.5 minute. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1/2 minute. கிளியரா? ஈஸியா இருக்கா? அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, the speed of two trains are in the ratio 3:4. They are going in opposite direction along parallel track. If each take 3 seconds to cross the telegraph post, find the time taken by the train to cross each other completely. ஓகே, இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு, ஒரு ட்ரெயினை ஏன்னு வச்சுப்போம், இன்னொரு ட்ரெயினை பின்னு வச்சுப்போம். அப்போ ஏ ட்ரெயினோட ஸ்பீடுக்கும் பி ட்ரெயினோட ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னவா 3:4. அப்போ ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் ஸ்பீட் ஆஃப் பி இது எப்படி இருக்கு 3:4 இருக்கு. தே ஆர் கோயிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது ஒரு பேரலல் ட்ராக்ல. இஃப் ஈச் டேக் 3 seconds டு கிராஸ் அ டெலகிராஃப் போஸ்ட். அப்போ இந்த ஏங்கிற ட்ரெயின் ஒரு டெலகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 3 செகண்ட் எடுத்துக்குது. பிங்கிற ட்ரெயினும் ஒரு டெலகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 3 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ இப்போ நான் தனித்தனியா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஏங்கிற ட்ரெயினை மட்டும் எடுத்துப்போம். ஏங்கிற ட்ரெயினை வச்சு எழுதும்போது ஏங்கிற ட்ரெயினுக்கு லென்த் தெரியாது, ஸோ நான் எல்ஏன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? ஏங்கிற ட்ரெயினுக்கு நமக்கு லென்த் தெரியாது, ஸோ எல்ஏன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஏ ட்ரெயினோட ஸ்பீட் எழுதணுமா, ஏ ட்ரெயினோட ஸ்பீடுக்கு பி ட்ரெயினோட ஸ்பீடுக்கு என்னதான் இருக்கு, ரேஷியோ தான் இருக்கு. அப்போ ரேஷியோ வச்சு எழுதும்போது ஏ ட்ரெயினோட ஸ்பீடுக்கு இங்கே 3 யூனிட்ஸ் இருக்கா, அப்போ நம்ம என்ன இருக்கணும், ஸ்பீடை 3x வச்சுக்கணும். ஏயோட ஸ்பீட் என்னன்னு வச்சுக்கணும், 3x வச்சுக்கணும். இன்ட்டு எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுமா, 3 secondsல கிராஸ் பண்ணிடும். புரியுதா? என்ன பண்ணிருக்கேன், ஏங்கிற ட்ரெயின் ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 3 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டைப் படி எழுதும் போது ஏ ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் டு ஏ ட்ரெயினோட ஸ்பீடு இன்டூ எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு 3 seconds. இதே மாதிரி நம்ம பி ட்ரெயினுக்கு எழுதும் போது என்ன பண்ணுவோம், ஸோ பி ட்ரெயினோட லென்த்தை எல்பின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க பி ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு வரும் 4x. இதுவும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்குது, 3 seconds தான் எடுத்துக்குது. இப்படி எழுதியாச்சா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, எல்ஏ ஈக்குவல் டு என்னன்னு வருது 9x. எல்பி ஈக்குவல் டு என்னன்னு வருது நமக்கு 12x வரும். அதாவது 9xங்கிறது ஏ ட்ரெயினோட லென்த், 12xங்கிறது பி ட்ரெயினோட லென்த். கிளியரா? இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் ஈச் அதர் கம்ப்ளீட்லி. அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுதுன்னா எவ்வளவு நேரத்துல அது கிராஸ் பண்ணி போகும்னு சொல்லி கேட்கறான். அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒண்ணுக்கு ஒன்று மூவ் ஆகுதா, அப்போ இது ஃபோர்த் டைப்ல வருதா. அப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸ்ல வைப்போமா, பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் எவ்வளோ 9x, ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் எவ்வளோ 12x. 12 + 9 நமக்கு எவ்வளவு வரும் 21x. நான் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன். இப்போ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோமா. ஏ ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 3x, பி ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 4x. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ 7x. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, நமக்கு இந்த இடத்துல ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரெண்டோட ஸ்பீடையுமே இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குன்னே வச்சுக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல 5/18 போடல. 5/18 போடலன்னா என்ன மீனிங், எஸ்ஏயும் சரி எஸ்பியும் சரி மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குங்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 7xம் மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கும். ஸோ இன்டூ நமக்கு என்ன கேட்கறாங்க, எவ்வளவு டைம்னு சொல்லி கேட்கறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. புரியுதா? ஸோ 21xங்கிறது ரெண்டு ட்ரெயினோட லென்த்தோட டோட்டல். 9 + 12x இங்க வந்து எவ்வளோ 21x. அது 7xங்கிறது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் டோட்டல் இன்டூ டி. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது பாருங்க, எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3. ஸோ டைம் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 3 seconds. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 செகண்ட்னு கிடைக்கும். கிளியரா? அடுத்த கேள்வி. இல்ல பாருங்க, the speed of two trains are in the ratio 7:9. They are moving in opposite direction on parallel. The first train crosses a telegraph pole in 4 seconds, whereas the second train crosses a pole in 6 seconds. Find the time taken by the train to cross each other completely. So இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். போன கொஸ்டின் பண்ணோம்ல, லாஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிடைக்கும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, எ மேன் குட் சி 400 மீட்டர் டியூரிங் ஃபாக். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடியுது. எ மேன் குட் சி 400 மீட்டர் டியூரிங் ஃபாக். ஃபாக்னா பனிமூட்டம். பனிமூட்டமா இருக்கிறதுனால ஒரு மேனால 400 மீட்டர் தூரம் வரைக்கும் தான் அவரால் பார்க்க முடியும். அவர் நிக்கிற இடத்துல இருந்து அவரை சுத்தி 400 மீட்டர் தூரத்துக்குள்ள என்னென்ன பொருள் இருக்குதோ அதை மட்டும் தான் அவரால் பார்க்க முடியுது. அதுக்கு மேல போயிருச்சுன்னா பனிமூட்டத்துல அவருக்கு மறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when he was moving with 4 km/h, he saw a train coming from behind and disappeared in 3 minutes. ஓகேவா? இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 4 km/h ஸ்பீட்ல நடந்து போறாரு. சரியா? சோ நடந்து போயிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் வரத பாக்குறாரு. அந்த ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா அடுத்த 3 நிமிஷத்துல அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருதான். அப்ப என்ன மீனிங்னா, அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் வரத பாக்குறாரு. 3 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் அவரை தாண்டி அவருக்கு முன்னாடி போய் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருது. ஓகேவா? சோ இதுக்கு மொத்தம் 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரெயினோட லென்த் வந்து 200 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்வி வந்து வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின், அந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
சரி, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் வரையக்கூடிய டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும். ஈஸியான கொஸ்டின் தான். கால்குலேஷன்லாம் பெருசா கிடையாது. இதுல கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல வந்து அந்த ட்ரெயின் நான் டிரா பண்ணிக்கிறேன். சரியா? சோ இதுதான் அந்த ட்ரெயின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மேனோட பொசிஷன், ஓகேவா, இங்க இருந்து இந்த ட்ரெயின்ல இருந்து கரெக்டா 400 மீட்டர் தள்ளி இந்த மேன் இங்க இருக்கிறாருன்னு வச்சுப்போம். சரியா? மேன் வந்து இப்போ இந்த பொசிஷன்ல நிக்கிறாரு. சரியா? ஆக்சுவலா மேன் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, மேன் நடக்கல, மேன் ஒரே இடத்துல நிக்கிறாருன்னே வச்சுப்போம். மேன் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறார். ஓகேவா? சோ நின்னுட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அந்த ட்ரெயினை அவர் பாக்குறாரு. ஓகேவா? சோ ட்ரெயினோட எந்த பார்ட் அவர் பார்ப்பாரு? அந்த ட்ரெயினோட இன்ஜின் பகுதி, அந்த ஃப்ரண்ட் சைடு அவர் பாக்குறாரு. அந்த ஃப்ரண்ட் சைட பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அவர் நிக்கிற இடத்துல இருந்து 400 மீட்டர் தூரம் வரைக்கும் தான் விசிபிலிட்டி இருக்கு. அப்ப அந்த ட்ரெயினோட ஃபேஸ், அந்த ட்ரெயினோட இன்ஜின் முகப்பு பகுதி அவர் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் அவர்கிட்ட இருந்து 400 மீட்டர் பின்னாடி இருக்கும். இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த 3 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருச்சு. ஓகேவா? அப்போ அவர் இதே இடத்துலதான் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்ப அடுத்த 3 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும்? அவர் நிக்கிற இடத்துல இருந்து அந்த ட்ரெயின் எங்க வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கும். சரியா? சோ இதுதான் இப்போ அந்த ட்ரெயினோட பொசிஷன். சரியா? இப்போ இந்த ட்ரெயின் எங்க இருக்கு? இவர் இருக்கிற இடத்துல இருந்து 400 மீட்டர் அவருக்கு முன்னாடி போயிருச்சு. அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருச்சு. கிளியரா புரியுதா? சோ பாருங்க, மேன் வந்து இப்போ மூவ் ஆகல, நிக்கிறாருன்னே வச்சுப்போம். ஒரு இடத்துல ஒரு மேன் நிக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி பாக்குறாரு. அவர் ட்ரெயினை பார்க்கும்போது அவருக்கு அந்த ட்ரெயினோட இன்ஜின் கண்ணுக்கு தெரியுது. அப்ப அந்த ட்ரெயினோட இன்ஜின் அவர் கண்ணுக்கு தெரியுதுன்னா அவர் அந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்து அவர்கிட்ட இருந்து 400 மீட்டர் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அடுத்த 3 நிமிஷத்துல அவர் என்ன பண்றாரு? ட்ரெயினே அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருச்சான். அப்போ அடுத்த 3 நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் அவருக்கு முன்னாடி போய் 400 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல ட்ரெயினோட எண்டு, ஓகேங்களா, ட்ரெயினோட அந்த லாஸ்ட் பகுதி இருக்குல்ல, அந்த டெய்லு, பின்னாடி பகுதி, பின்பக்கம், அந்த பின்பக்கம் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல மொத்தமா 3 நிமிஷத்துல பாருங்க, 3 நிமிஷத்துல இங்க வந்து நமக்கு மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு? இந்த மேன்ட்ட இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த ட்ரெயின் வந்து ட்ரெயினோட முகப்பு பகுதி மேன்ல இருந்து 400 கிலோமீட்டர் முன்னாடி உள்ள வர ஆரம்பிச்சது. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயினோட என் பார்ட் அந்த மேனோட விசிபிலிட்டில இருந்து வெளியே போயிருக்கு. ஓகேவா? அப்ப ஆக மொத்தம் இந்த இடத்துல நமக்கு டோட்டலா டிஸ்டன்ஸ் சொல்லி பார்க்கும்போது இந்த 400 மீட்டர், இந்த 400 மீட்டர் பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த்தான இந்த 200 மீட்டர். சரியா? இந்த ட்ரெயினோட லென்த்தான இந்த 200 மீட்டர். புரியுதா? ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் தான் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். புரியுதா? அப்ப அந்த மேனோட கண்ணுல இருந்து மொத்தம் அந்த ட்ரெயின் தப்பிக்கிறதுக்கு அந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு தூரம் மொத்தம் கடந்திருக்கும்? மொத்தமா 400 பிளஸ் 400, இந்த ஒரு 200, மொத்தம் 1000 மீட்டர் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த ட்ரெயின் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த 3 நிமிஷத்துல எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணி போயிருக்கு? 400 பிளஸ் 400 பிளஸ் ஒரு 200, 1000 மீட்டரை இந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணி போயிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரியணும். திரும்ப ஒரு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு மேன் நிக்கிறாரு. அந்த மேன் நிக்கும் போது அவரோட பின்புறத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினோட முகப்பு பகுதி அவர் பாக்குறாரு. அவர் பாக்குறாருன்னா அந்த முகப்பு பகுதி அவர்கிட்ட இருந்து பின்னாடி 400 மீட்டர்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த 3 நிமிஷத்துல ட்ரெயின் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுது. அவர் ட்ரெயின் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுதுன்னா அவர்கிட்ட இருந்து அவருக்கு முன்னாடி போய் 400 மீட்டர் தாண்டி போயிடுது. அப்போ ட்ரெயின் கம்ப்ளீட்டா அவர் கண்ணுல இருந்து மறையுதுன்னா ட்ரெயினோட பின்பகுதி அவர் கண்ணுல இருந்து போற வரைக்கும் ட்ரெயின் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப ட்ரெயினோட பின்பகுதி அவர்கிட்ட இருந்து 400 மீட்டர் தள்ளி வெளியே போகுது. ஆனா இதுக்குள்ள இந்த ட்ரெயினோட லென்த்தான 200 மீட்டர் இதுக்குள்ள இருக்கு. சோ இதை எடுக்க மறந்துடக்கூடாது. புரியுதா? அப்ப ஆக மொத்தம் இந்த இடத்துல ட்ரெயின் கவர் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 400, 400, 200. புரியுதா? 400, 400, 200, மொத்தம் எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் இந்த ட்ரெயின் கவர் பண்ணிருக்கு. புரியுதா? சோ அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணிருக்கு? 3 மினிட்ஸ்ல கவர் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒருவேளை இங்க வந்து இந்த மேன் இருக்கிறாருல, இந்த மேன் மூவ் ஆகாம இங்க ஸ்டேஷனரியா தான் இருக்கிற மாதிரி நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அப்ப மேன் ஒரே பொசிஷன்ல நிக்கிறாரு அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்? மொத்தமா பாருங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு? 400, 400, 200, மொத்தம் எவ்வளோ? 1000 மீட்டர். சரியா? 1000 மீட்டர். டைம் எவ்வளோ? 3 நிமிஷமா? அப்போ 3 நிமிஷம்னா 3 × 60 செகண்ட்ஸ்ல எழுதணும். நமக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்குன்னா டைமை செகண்ட்ஸ்ல தான் எழுதணும். ஸோ 3 × 60 மொத்தம் 180 செகண்ட்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் போட்டு போயிருப்பேன். என்னது? ட்ரெயினோட ஸ்பீடுக்கு. ஆனா இங்க நான் இப்படி பண்ணக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா இங்க வந்து
மேன் வந்து நிக்கல. மேன் என்ன பண்றாரு? மூவ் பண்றாரு. இப்ப ஆக்சுவலா வந்து மேன் இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றாரு. ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல தான் வருது. இது வந்து அந்த கொஸ்டின்ல குடுக்கல. நம்ம இதை இன்டைரக்டா நம்ம வந்து இதை மீன் பண்ணிக்கணும். இப்படிதான் இது நடந்திருக்கும். ஓகேங்களா? மேன் இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. மேனுக்கு பின்னாடி இந்த ட்ரெயின் வருது. அவர் பின்னாடி ட்ரெயினை பாக்குறாரு. அப்போ மேன் அவரையும் கடந்து அவருக்கு முன்னாடி போய் அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல மேனும் ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு ஸ்பீட் எப்படி வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீடா வரும். புரியுதா? ஸ்பீட் எப்படி வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீடா வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்பீடுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ட்ரெயினோட ஸ்பீடு இந்த மேனோட ஸ்பீடு ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போறதுனால ரெண்டு பேரோட ஸ்பீடை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எப்படி ட்ரெயினோட ஸ்பீடு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ட்ரெயின் தான் மேனை கிராஸ் பண்ணி மேன்ட்ட இருந்து கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருக்கு. அப்ப ட்ரெயின் தான் மேனை ஓவர்டேக் பண்ணி போயிருக்கு இல்லையா? அப்ப ட்ரெயினோட ஸ்பீடு மைனஸ் அந்த மேனோட ஸ்பீடு எவ்வளோ? 4 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. இது கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கா? மீட்டர் பெர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ அப்ப இது ஸ்பீடு. இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணுங்க? உங்களுக்கு இது வந்து கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி ஸ்பீடை லெஃப்ட்ல எழுதுறது கஷ்டமா இருக்குன்னா நான் என்ன பண்றேன்? வழக்கமா நம்ம எழுதுவோம்ல ட்ரெயின் கான்செப்ட்ல, அதே கான்செப்ட்ல எழுதுவோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெயினும் ஒரு மேனை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஆனா மேனும் என்ன பண்றாங்க? மூவ் பண்றாங்க. ட்ரெயினும் மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ்ல மொத்த டிஸ்டன்ஸ் இந்த ட்ரெயின் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதுவோமா? பாருங்க. நான் ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ட்ரெயினோட லென்த்தை தான் வழக்கமா நம்ம டிஸ்டன்ஸ்ல எழுதுவோம். ஆனா இங்க என்ன பண்றோம் பாருங்க, இந்த இடத்துல ட்ரெயின் வந்து அந்த மேனை கிராஸ் பண்ணி போறது மேனோட கண் பார்வையில இருந்து எவ்வளவு தூரத்துல மொத்தமா அது கண் பார்வையில இருந்து போகணும். ஓகேங்களா? மேனோட கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ஃபாக்ல இருந்து அது மறைஞ்சு போற வரைக்கும் எவ்வளவு நேரம் கேட்கறதுனால மொத்தமா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ல இந்த 400 இந்த 400 பிளஸ் ஒரு 200 மொத்தம் இந்த 1000 மீட்டரை நம்ம டிஸ்டன்ஸ்ல எழுதுறோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? 1000 மீட்டர். இப்போ ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ட்ரெயினோட ஸ்பீடு மைனஸ் மேனோட ஸ்பீடா? ட்ரெயினோட ஸ்பீடு எனக்கு தெரியாது, எஸ்டின்னு வச்சுக்கிறேன். மேனோட ஸ்பீடு 4 கிலோமீட்டர் பெர் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடுமே கிலோமீட்டர் பெர் அவர்ல தான் வேணும். அதனால எஸ்டி கிலோமீட்டர் பெர் அவர்ல எடுத்துக்கிறேன். ஸோ இதை மீட்டர் பர் செகண்ட்ல எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/80. அடுத்து இன்டூ டைமை வந்து நம்ம செகண்ட்ஸ்ல எழுதணும். மொத்தம் எவ்வளவு நேரம் ஆச்சு கிராஸ் பண்ணி போறதுக்கு? 3 நிமிஷம் ஆச்சா? ஸோ 3 நிமிஷத்துல இருக்கிறதுனால 3 × 60 செகண்ட்ஸுக்கு மாறிடும். அவ்வளவுதாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கிடைக்கும். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா 1க்கு 2 முறை திரும்ப திரும்ப பாருங்க. நான் எப்பவும் சொல்றதுதான். இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்றது? வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ், அகைன் 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ். இங்க 10ஆல அடிச்சோம்னா இங்க ஒரு 0 போயிடும். அகைன் 5ஆல அடிச்சோம்னா நமக்கு இங்க எவ்வளவு வரும்? 20. ஸோ ஃபைனலி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஈக்குவல் டு இந்த -4 அங்க போச்சுதுன்னா +4 மாறிடுமா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 24 கிலோமீட்டர் பெர் அவர், ஆப்ஷன் பி. இவ்வளவுதான் கால்குலேஷன். ஆனா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல ட்ரெயினோட வழக்கமா ட்ரெயினோட லென்த் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது போக இந்த இடத்துல அவரோட விசிபிலிட்டி பாயிண்ட்ல இருந்து ட்ரெயின் உள்ள வரும்போது அவருக்கு பின்னாடி 400 மீட்டர் தள்ளி இருந்திருக்கும். அவர் கண்ணுல இருந்து வெளியே போகும்போது அவருக்கு முன்னாடி 400 மீட்டர் தள்ளி இருந்தோம். ஸோ 400 + 400 பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த், இது எல்லாம் சேர்த்து தான் நமக்கு இங்க டிஸ்டன்ஸ்ல வரும். 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? டிஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்திருக்கேன். புரியுதா? முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின். இதுல பாருங்க, train crosses a man going along the railway track at 6 km per hour. The man could see the train up to 2 minutes and find the speed of the train if at the time of disappearance the distance between the train to man was 1200 meter and the length of the train is 300 meter. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணி போகுது. மேன் வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. மேன் என்ன ஸ்பீட்ல நடக்கிறாரு? 6 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல நடக்கிறாரு. த மேன் குட் see the train up to 2 minutes. அந்த மேனால 2 நிமிஷம் வரைக்கும் அந்த ட்ரெயினை பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஃபாக் கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இங்க எப்படின்னா, இங்க பாருங்க, இப்படி வச்சுப்போம். இதுதான் அந்த மேனோட பொசிஷன். மேன் வந்து என்ன பண்றாரு? இந்த டைரக்ஷன்ல நடந்து போயிட்டு இருக்கிறார். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது? ட்ரெயின் வந்து அவருக்கு பின்னாடி இருந்து அப்படியே வருது. ட்ரெயின் வந்து அவருக்கு அது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. ட்ரெயின் அவர் எப்போ பார்ப்பாரு? எப்போ அந்த ட்ரெயின் வந்து இந்த மேனை தொட்டு இந்த மேன் கிட்ட அந்த ட்ரெயின் வருதோ அப்பதான் ட்ரெயினை பார்ப்பாரு. அப்போ ட்ரெயின் மேன் கிட்ட வரும்போது அவர் கரெக்டா ட்ரெயினை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ட்ரெயினை வந்து அவரால் எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்க முடியுமா? 1200 மீட்டர் தூரம் வரைக்கும் அவரால் பார்க்க முடியும். அப்ப மேன் இங்க இருந்து அப்படி நடந்து போயிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மேன் இருக்கிற இடத்துல இருந்து 1200 மீட்டர் தாண்டி அந்த ட்ரெயின் போகணும். அப்படி போனாதான் அவரால் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும். சரியா? புரியுதா? சாரி, 1200 மீட்டருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவரால் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும். அந்த ட்ரெயின் இந்த 1200 மீட்டரை கடந்து இதுக்கு வெளியே போனாதான் அந்த ட்ரெயின் வந்து அவர் கண்ணுல இருந்து டிஸப்பியர் ஆகுது. இந்த இடத்துல ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 300 மீட்டர். சரியா? புரியுதா எப்படி எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு?
மேன் வந்து இங்கேயும் நீங்க மேன் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். மேன் வந்து இப்படி நின்னுட்டு இருக்கிறாரு. இங்க வந்து மேன் பின்னாடி பார்க்கல. மேன் வந்து முன்னாடி பார்க்க இங்க இங்க பார்க்க தான் பார்த்துட்டு இருக்கிறார். மேன் பின்னாடி அப்படியே ட்ரெயின் வருது. அது வரைக்கும் ட்ரெயின் வரது அவருக்கு தெரியாது. மேன் கிட்ட வந்தவொன்னு தான் அவர் ட்ரெயினை பார்க்கறாரு. ஓகே, அங்கிருந்து அதுக்கப்புறம் ட்ரெயினை எவ்வளவு தூரம் வரைக்கும் அவர் பார்க்கறாருன்னா, அவர்கிட்ட இருந்து 1200 மீட்டர் தூரம் வரைக்கும் அவரால் பார்க்க முடியும். அப்போ ட்ரெயின் வந்து அவர்கிட்ட இருந்து 1200 மீட்டர் தூரம் முடிஞ்ச பிறகு அந்த ட்ரெயின் அவர் கண்ணில இருந்து மறையுதுன்னா, அந்த ட்ரெயினோட பின்பகுதி இந்த 1200வது மீட்டரை கடந்து போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல மொத்தமா ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த 1200 மீட்டர் பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த்தான 300 மீட்டர், மொத்தம் 1500 மீட்டர். அவருக்கு எவ்வளவு நேரம் அந்த ட்ரெயின் விசிபிளா இருந்திருக்கு? 2 நிமிஷம் விசிபிளா இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல டைம் 2 மினிட்ஸ், டிஸ்டன்ஸ்ல என்ன எழுதணும்? 1500 மீட்டர்ஸ். அதே மாதிரி இங்க ட்ரெயினோட ஸ்பீட் எனக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா மேனும் மூவிங்ல தான் இருந்திருக்காங்க. ட்ரெயினும் நமக்கு இந்த டைரக்ஷன்ல தான். சோ ரெண்டு சேம் டைரக்ஷன் தான் இல்லையா? அப்ப போன கொஸ்டின் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதலாம். டிஸ்டன்ஸ்ல என்ன எழுதுவீங்க? 1500 மீட்டர். ஸ்பீடுல ட்ரெயினோட ஸ்பீடு தெரியாது. ஸோ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனால மேனோட ஸ்பீடு 6, ரெண்டுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எடுத்துப்போம். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் எழுதுறதுக்காக இன்டூ 5/80. அடுத்த டைம் வந்து 2 மினிட்ஸ்னு இருக்கா. ஸோ செகண்ட்ஸ்ல எழுதுறதுக்காக 2 இன்டூ 60. அவ்வளவுதாங்க முடிஞ்சு. இப்போ கடகடன்னு கேன்சல் பண்ண வேண்டியதான். எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த 5 டேபிள் இங்க நான் கேன்சல் பண்ணோம்னா இங்க நமக்கு எவ்வளவு வரும்? 300 வரும். திரும்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை தூக்கிடலாம். 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 5, இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 9. அப்ப எப்படி இருக்கு? ST minus 6 equal to இந்த 9 5s are 45. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ST equal to -6 அங்க போச்சுதுன்னா 45 plus 6 எவ்வளோ? 51 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 51 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? சோ போன கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் சேம் தான். போன கொஸ்டின் எப்படி இருந்தது? போன கொஸ்டின்ல அவரு நிக்கிற இடத்துல இருந்து அவருக்கு பின்னாடியும் ட்ரெயினை பார்த்தாரு, முன்னாடி போய் ட்ரெயின் அவரை கிராஸ் பண்ணி போச்சு. இந்த இடத்துல அவர் பின்னாடி ட்ரெயினை பார்க்கல. ட்ரெயின் அவர் கிட்ட எப்போ வருதோ அப்பதான் அவர் ட்ரெயினை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. ட்ரெயின் அவர்கிட்ட இருந்து 1200 மீட்டர் தள்ளி மறைஞ்சு போயிருக்கு. புரியுதா? சோ ரெண்டும் நியர்லி சேம் கான்செப்ட் தான். ரெண்டையுமே தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, a train met with an accident 120 km from station A. It is completed the remaining journey at 5/6 of its previous speed and reaches 2 hours late at station B. Had the accident taken place 300 km further, it would have been only 1 hour late. What is the speed of the train? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கொஸ்டினை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? a train met with an accident 120 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ. ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து 120 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கு அப்புறமேட்டு அந்த ட்ரெயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி போட்டுக்கோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். சரியா? இதுதான் ஸ்டேஷன் ஏ, இதுதான் ஸ்டேஷன் பி. அப்போ ஒரு ட்ரெயின் ஏல இருந்து பிக்கு போகுது. நான் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏல இருந்து பிக்கு போகுது. அப்போ ஏல இருந்து பிக்கு போகுதுன்னா ஏல இருந்து அந்த ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டே இருக்கு. சரியா? போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? கரெக்டா ஒரு 120 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம், சரியா, ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து 120 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரெயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. சரியா? ட்ரெயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால என்னாச்சு? ட்ரெயின்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் வந்துருச்சு. அதனால ட்ரெயினால இதுக்கு முன்னாடி அது என்ன ஸ்பீட்ல வந்ததோ அந்த ஸ்பீட்ல அதால போக முடியல. இப்போ ஸ்பீட் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. எவ்வளவு கம்மி ஆகுது பாருங்க, 5/6 ஆஃப் இட்ஸ் ப்ரீவியஸ் ஸ்பீடு. அப்ப இந்த முதல் 120 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீடு வந்திருக்கும்ல, அந்த ஸ்பீடுல 5/6 பங்கு தான் இதுக்கப்புறம் அந்த ட்ரெயினால டிராவல் பண்ணி போக முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த 120 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அப்ப ஸ்பீடு குறைஞ்சதுனால அது நார்மலா ஒரே ஸ்பீட்ல போயிருந்ததுன்னா பிங்கிற ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ள, அந்த டைமை விட ஒரு 2 மணி நேரம் அதிகமா எடுத்துக்கிச்சு. பாருங்க, reached 2 hours late at station B. அப்ப நான் ஸ்பீடை குறைச்சதுனால எனக்கு டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? 2 மணி நேரம் ஜாஸ்தியா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதை நான் எப்படி இதுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை ஆக்சிடென்ட் நடக்கல, சரியா? ஆக்சிடென்ட் நடக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ட்ரெயின் பாருங்க, இங்க இருந்து ஏல இருந்து பி வரைக்கும் த்ரூ அவுட் ஃபுல்லா ஒரே ஸ்பீட்ல போயிருக்குமா? அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஆக்சிடென்ட் நடந்ததுனால அந்த ஸ்பீட்ல இப்ப எவ்வளவுதான் போகுது? 5/6 தான் போகுது. அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல 5/6 கொடுக்கறதுனால கீழே டினாமினேட்டர்ல 6 இருக்கா? அப்ப அந்த 6 வந்து நீங்க என்னன்னு வச்சுக்கோங்க? ஒரிஜினல் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்களேன், ஆக்சிடென்ட் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் நடக்கல என்ன இருக்கும்? இந்த 120 கிலோமீட்டர் விட்டுருங்க. ஆக்சிடென்ட் நடக்கலன்னா அதோட ஒரிஜினல் ஸ்பீட்லயே இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்குமா? அப்ப இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அது போற ஸ்பீடை நம்ம என்னன்னு வச்சுப்போம்? 6ன்னு சொல்லி வச்சுப்போம். புரியுதா? அந்த இடத்துல ஸ்பீட் என்ன வச்சிருக்கேன்? 6ன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா ஆக்சிடென்ட் நடந்ததுனால இது என்ன பண்ணிருக்கு? இந்த தூரத்தை என்ன ஸ்பீட்ல தான் கவர் பண்ணிருக்கு? இதுல 5/6னா அப்ப 6ல 5/6னா எவ்வளோ? 5.
புரியுதா? அப்ப 6ங்கிறத நீங்க ஒரிஜினல் ஸ்பீடா வச்சுக்கோங்க. 5ங்கிறத இப்ப அது போன ஸ்பீடா வச்சுப்போம். அது வந்து ஆக்சிடென்ட் நடக்கலன்னா 6, ஓகேங்களா? ஆக்சிடென்ட் நடக்கலன்னா அது என்ன ஸ்பீட்ல போயிருக்கும்? 6ங்கிற ஸ்பீட்ல போயிருக்கும். ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப என்ன ஸ்பீட்ல போகுது? 5ங்கிற ஸ்பீட்ல போகுது. இது ரேஷியோ வச்சு நான் எடுத்திருக்கேன். புரியுதா? இது 6 யூனிட் ஆக்சிடென்ட் நடக்கலன்னா. ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப ஸ்பீட் எவ்வளோ? 5 யூனிட்டா குறைஞ்சிருச்சு. சரி, ஓகே. ஆக்சிடென்ட் நடக்கலன்னா அது எவ்வளவு டைம் எடுத்திருக்குமோ அதை விட இப்ப ஆக்சிடென்ட் நடந்ததுனால டைம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு ஸ்பீட் என்ன ஆயிருக்கு? ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல் ஸ்பீடுன்னு வச்சுப்போம். இது ஒரிஜினல் ஸ்பீடு. இது ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப போற கரண்ட் ஸ்பீடு. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடை விட கரண்ட் ஸ்பீடு குறைஞ்சதுனால டைம் என்ன ஆயிருக்கு? ஜாஸ்தி ஆயிருக்கு. எவ்வளவு டைம் ஜாஸ்தி ஆயிருக்கு பாருங்க. நமக்கு ஒரு 2 hours வந்து லேட் ஆயிருக்கு. புரியுதா? 2 hours என்ன ஆயிருக்கு? லேட் ஆயிருக்கு. அப்ப 2 மணி நேரம் ஜாஸ்தி. நமக்கு தெரியும் ஸ்பீடு டைம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தெரியும். ஸ்பீடு குறைஞ்சா டைம் கூடும், இல்ல ஸ்பீடு கூடுச்சுன்னா டைம் குறையும். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்பீடு குறைஞ்சிருக்கு, அதனால டைம் என்ன ஆயிருக்கு? ஒரு 2 மணி நேரம் ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். இந்த 5, 6ங்கிறது என்னது? ஸ்பீட் ரேஷியோ. புரியுதா பாருங்க. ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ தான் எவ்வளோ? 6:5. புரியுதா? ஆக்சிடென்ட் ஆகலன்னா 6ங்கிற ஸ்பீட்ல போயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனதுனால 5ங்கிற ஸ்பீட்ல போயிருக்கு. அப்போ இது வந்து ஸ்பீட் ரேஷியோவா? அப்ப நமக்கு இதுல இருந்து ஒரிஜினல் டைமுக்கும் இப்போ ஆற கரண்ட் டைமுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? கரண்ட் டைமுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? அப்போ 6:5 இருந்ததுன்னா டைம் ரேஷியோ என்ன வரும்? 5:6. அப்ப பாருங்க, டைம் என்ன ஆகுது? அப்போ ஒரிஜினலா எனக்கு 5 யூனிட்ஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ எனக்கு எவ்வளவு ஆகுது? 6 யூனிட்ஸ் ஆகுது. அப்ப டைம் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த 1 யூனிட் தான் எனக்கு இங்க இன்க்ரீஸ் ஆனா 2 hours. ஸோ 1 தான் 2 hour அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரிஜினலா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா நான் எவ்வளவு நேரத்துல இதை நான் ரீச் பண்ணிருப்பேன் அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். பாருங்க, ஒரிஜினலா நான் போயிருந்தேன்னா நான் எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ணிருப்பேன்? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ணிருப்பேன்? 5ன்னு போயிட்டு இருப்பேன்னா அப்போ 1 யூனிட் தான் 2 ஹவர்ஸ்னா அப்போ 5 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 ஹவர்ஸ்ல நான் ரீச் பண்ணிடுவேன். புரியுதா? ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தேன்னா இந்த மொத்த தூரத்தை என்னால எவ்வளவு தூரத்துல ரீச் பண்ணிருக்க முடியும்? 10 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிருக்க முடியும். ஆனா இப்ப நான் இந்த ஸ்பீட்ல போனதுனால 2 மணி நேரம் லேட் ஆகி எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 12 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? எப்படி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே புரியணுங்கிறதுக்காக விளாவரியா எழுதியிருக்கிறேன். ஆனா ஸ்டெப்ல எழுதுனா ஒரு ஸ்டெப் தான். கிளியரா புரிஞ்சதுல? அதோட ஒரிஜினல் ஸ்பீடு 6 யூனிட். அப்ப கரண்ட் ஸ்பீடு 5 யூனிட். இதுல 5/6 அப்படிங்கிறதுனால அப்ப டைமா பார்க்கும்போது 6:5 என்னவா மாறிடும்? 5:6 மாறும். அப்போ ஒரிஜினல் டைம் 5 யூனிட்னா கரண்ட் டைம் 6 யூனிட். அப்ப டைம் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 யூனிட் தான் 2 ஹவர்ஸ்னா அப்போ 5 யூனிட் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 10 ஹவர் வரும். 6 யூனிட் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 12 ஹவர் வரும். அப்ப நீங்க ஒரிஜினல் ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரத்துல இந்த மிச்சம் இருக்க தூரத்தை கவர் பண்ணிடலாம். இதே இது ஆக்சிடென்ட் ஆனதுனால நீங்க ரெடியூஸ்டு ஸ்பீட்ல போனதுனால உங்களால எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 12 மணி நேரம் ஆயிருக்கு இந்த மொத்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு. இதுதான் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் எழுதினது. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Had the accident taken place 300 kilometer further, it would have been only 1 hour late. So ஓகே, இதுக்கு நான் தனியா டயக்ராம் வரையறேன். சரியா? சோ இதே டயக்ராம் அப்படியே ரிப்ளிகேட் பண்றேன் பாருங்க. இப்ப அதே மாதிரிதான். சரியா? இங்க பாருங்க, இது வந்து ஏ, இது வந்து பிங்கிற ஸ்டேஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? இங்க இருந்து கரெக்டா 120 கிலோமீட்டர் போகும்போது இந்த பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னா. ஆனா இப்ப இங்க ஆக்சிடென்ட் நடக்கல. ஆக்சிடென்ட் என்னன்னா இன்னொரு ஃபர்தர் 300 கிலோமீட்டர் தள்ளி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சோ ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி நடந்தல, அங்க இருந்து இன்னொரு 300 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துலதான் இப்ப என்ன இருக்கு? ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஸ்பீட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ பாருங்க, அங்க எழுதுன மாதிரி எழுதுறோம். ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கலன்னு என்ன பண்ணிருக்கோம்? இங்க ஸ்பீடு எனக்கு 6 யூனிட்ஸா தான் இருந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப எனக்கு ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? 5 யூனிட்ஸ் இருக்கு. சோ இதனால எனக்கு எவ்வளவு நேரம் லேட் ஆகுது? இப்போ 1 மணி நேரம் தான் லேட் ஆகுது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் வந்து இன்னொரு 300 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருந்ததுன்னா எனக்கு 1 மணி நேரம் தான் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த போர்ஷனுக்கு மட்டும் எடுத்துப்போம். இந்த போர்ஷனை மட்டும் ஒரிஜினல் ஸ்பீடுனா எவ்வளவு? 6. இப்ப போற கரண்ட் ஸ்பீடு எவ்வளவு? 5. சோ இதே கான்செப்டை இங்க நான் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்பீட் ரேஷியோ. ஸ்பீட் ரேஷியோ வந்து ஒரிஜினல் கரண்ட்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஸ்பீட் ரேஷியோ ஒரிஜினல் கரண்ட் என்ன இருக்கு? அதே தான், 6:5. அப்ப டைம் ரேஷியோ என்ன வரும்? 5:6. அப்ப பாருங்க, ஸ்பீடு ஒரிஜினலா போயிருந்தா 6, இப்ப போறது எவ்வளவு? 5. அப்ப ஸ்பீடு 6:5 டைம் என்ன ஆகுது? 5:6. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? எவ்வளவு யூனிட் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த 1 யூனிட் தான் இங்க எனக்கு எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ்? 1 மணி நேரம் லேட் ஆகுதா?
அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 1 ஹவர் அப்படின்னா நான் ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எனக்கு எவ்வளோ 5 யூனிட். அப்ப இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு நேரம் தான் இருக்குது 5 ஹவர்ஸ் தான். புரியுதா? நான் ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எனக்கு எவ்வளவுதான் 5 ஹவர்ஸ் தான். ஆனா நான் ரெடியூஸ்டு ஸ்பீட்ல போனதுனால எனக்கு எவ்வளவு 1 மணி நேரம் லேட் ஆகி இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இவ்வளோ கான்செப்டை நான் விளாவரியா சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரே ஸ்டெப்புக்குள்ள மைண்ட்ல நமக்கு ஞாபகம் இருக்கும். என்ன கான்செப்ட்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெருசா எழுதியிருக்கிறேன். சரியா? ஆனா இது எல்லாமே எக்ஸாம்ல உட்காந்து எழுதணும்னு தேவையில்ல. இதுல என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சா போதும். இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறேன். எப்படி கனெக்ட் பண்ண போறேன்னா இங்க கவனிச்சுக்கோங்களேன். இந்த 120 கிலோமீட்டர் இருக்கா? இந்த இடத்துல இருந்து ஸ்டேஷன் பிக்கு போறதுக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 10 மணி நேரம் ஆயிருக்கும். புரியுதா? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 10 மணி நேரம் ஆயிருக்கும். அதே இது இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த 300 கிலோமீட்டர் இருக்கா? இந்த 300 கிலோமீட்டர் தாண்டி இந்த பொசிஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷன் பிக்கு போறதுக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 5 மணி நேரம் ஆயிருக்கும். உங்களுக்கு கிளியரா புரியுதா? மேல இருக்கிறத வச்சு நான் சொல்லும் போது எனக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து பிங்கிற ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 10 ஹவர்ஸ் ஆயிருக்கும். அதே இது இந்த 300 மீட்டர் தள்ளி இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பிங்கிற ஸ்டேஷனுக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 5 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ இங்க இருந்து பிக்கு போறதுக்கு 10 மணி நேரம், இங்க இருந்து பிக்கு போறதுக்கு 5 மணி நேரம்னா அப்ப இந்த 300 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? இது மொத்தமா 10 மணி நேரம். அப்ப இந்த போர்ஷன் 5 மணி நேரம்னா அப்ப கண்டிப்பா இந்த 300 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கும் ஒரிஜினல் ஸ்பீட்ல எவ்வளவு நேரம் தான் இருக்கும்? 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்ப இதை வச்சுதான் நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, நமக்கு இந்த 300 கிலோமீட்டரை அந்த ட்ரெயின் ஒரிஜினல் ஸ்பீட்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 5 மணி நேரம் எடுத்துக்குது. அப்ப அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 300 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 5 மணி நேரம். ஸோ ரெண்டையும் அடிங்க. அப்ப அந்த ட்ரெயினோட ஒரிஜினல் ஸ்பீடு என்னவா தான் இருக்கும்? 60 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 60 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. புரியுதா? நான் டயக்ராம் போட்டு தெளிவா விளக்கிட்டேன். சரியா? இந்த டயக்ராம் வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்படி நான் இதை போட்டிருக்கிறேன், ஏன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ல வந்து நான் இவ்வளவு விளாவரியா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஸ்டெப்ல இதை நான் எழுதி காட்டிட்டு போயிடுவேன். இதை புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இப்படி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். புரியுதுல்ல? இந்த 120 கிலோமீட்டர் தாண்டி ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து பி ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எனக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா 10 மணி நேரம் ஆயிருக்கும். இதே இது இப்ப ரெண்டாவது ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டாவது ஆக்சிடென்ட் இல்ல, அங்க இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா அங்க இருந்து பி ஸ்டேஷன் போறதுக்கு எனக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கும். அப்ப இந்த 300 கிலோமீட்டருக்கு கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் தான் இருக்கும்? 5 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப 300 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் 5 மணி நேரத்துல ஒரிஜினல் ஸ்பீட்ல கவர் பண்ணுதுன்னா அந்த ட்ரெயினோட ஒரிஜினல் ஸ்பீடை டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. புரியுதா? சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 60 கிலோமீட்டர் பெர் அவர். தெளிவா புரிஞ்சுதா? சோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, a train meets with an accident after traveling 30 kilometer after which it moves with 4/5 of its original speed had arrived the destination 45 minutes late. Had the accident occurred 18 kilometer further, it would have reached 9 minutes earlier. Find the distance of the journey and the original speed of the train. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கேக்குறாங்க. அந்த ட்ரெயினோட ஒரிஜினல் ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும், அது மொத்தமா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எழுதுன மாதிரி எழுதுன பாருங்க. ஸோ ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது? ஒரு 30 கிலோமீட்டர் போன பிறகு ஆக்சிடென்ட் நடக்குதா? இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இங்க இருந்து கரெக்டா 30 கிலோமீட்டர். சரியா? 30 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போ. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பீட் இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, 4/5 ரெடியூஸ் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஒரிஜினல் ஸ்பீட 5 யூனிட்னு வச்சுக்கணும், ரெடியூஸ் ஆனது ஸ்பீட 4 யூனிட்னு சொல்லி வச்சுக்கணும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல அது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஸ்பீட்ல போயிருக்கும்? 5 யூனிட் ஸ்பீட்ல போயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆகலைன்னா 5 யூனிட் ஸ்பீட்ல போயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனதுனால 4 யூனிட் ஸ்பீட்ல போகுது. ஆக்சிடென்ட் ஆகலைன்னா 5 யூனிட், ஆக்சிடென்ட் ஆனதுனால இது எவ்வளவு ஸ்பீட்ல கவர் பண்ணிருக்கு? 4 யூனிட். இதனால எவ்வளவு நேரம் லேட் ஆயிருக்கு பாருங்க, 45 மினிட்ஸ் லேட் ஆயிருக்கு. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் ரெடியூஸ்டு ஸ்பீடுக்கும், அதாவது கரண்ட் ஸ்பீடுக்கும் ரேஷியோ எப்படி இருக்கு? 5:4 இருக்கா? ரேஷியோ எப்படி இருக்கு? 5:4 இருக்கு. அப்ப எனக்கு டைம் ரேஷியோ என்ன வரும்? ஒரிஜினலுக்கும் கரண்ட்டுக்கும் டைம் ரேஷியோ என்ன வரும்? 4:5 வரும். புரியுதா? மைண்ட்ல ஞாபகம் இருக்கா? போனதுல நான் பண்ணல, அது மாதிரி விளாவரியா எழுதல. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5ங்கிறது ஒரிஜினல் ஸ்பீடு, 4ங்கிறது கரண்ட் ஸ்பீடு. அப்போ 5, 4ங்கிறது
ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் கரண்ட் ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ. அப்போ ஒரிஜினல் டைமுக்கும் கரண்ட் டைமுக்கும் ரேஷியோ அப்படியே மாறி 4:5 வரும். இது ஒரிஜினல் டைம், கரண்ட் டைம். டைம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த 1 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ? 45 மினிட். அப்போ 1 யூனிட் தான் 45 மினிட்னா எனக்கு ஒரிஜினல் தான் வேணும். ஒரிஜினல்னா 4. அப்போ 4 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நேரம் வரும்? 180 நிமிஷம் வரும். ஸோ 180 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரிஜினலே வச்சுக்கோங்க, இது தேவையில்ல. புரியுதா? அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது ஒருவேளை ஒரிஜினல் ஸ்பீட்லயே போயிருந்ததுன்னா 180 நிமிஷத்துல கவர் பண்ணிருக்கும். சரியா? இப்ப இதுக்குள்ளேயே அடுத்து கொண்டு வரேன் பாருங்க. இப்போ ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் வந்து இங்க இருந்து இன்னொரு ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருந்ததுன்னா, சரியா? சோ இங்க இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு இந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அப்ப இங்க எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த ஸ்பீடு வந்து 5 யூனிட்னு இருந்திருக்குமா? ஆக்சிடென்ட் ஆகலைன்னா. ஆக்சிடென்ட் ஆனதுனால இது எவ்வளவு இருக்கு? 4 யூனிட் இருக்கு. சோ இதனால எனக்கு என்ன ஆயிருக்குமா? ஒரு 9 நிமிஷம் சீக்கிரமே போயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு? 45 நிமிஷம் லேட் ஆச்சா? இதுக்கு முன்னாடி 45 நிமிஷம் லேட் ஆச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு நேரம் தான் லேட் ஆகும்? ஒரு 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். அப்போ 9 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டேன்னா எனக்கு வெறும் 36 நிமிஷம் தான் லேட் ஆகும். இந்த பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். இட் would have reached 9 minute earlierனா எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நான் 45 நிமிஷம் லேட்டா போனேன். இப்ப எனக்கு கொஞ்சம் தள்ளி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா எனக்கு அந்த லேட்ல ஒரு 9 நிமிஷம் குறையும். அப்ப எனக்கு எவ்வளவு நேரம் தான் லேட் ஆகும்? 36 நிமிஷம் தான் லேட் ஆகும். புரியுதா? சோ அப்ப இப்படி நடக்கிறதுனால எனக்கு எவ்வளவு நேரம் தான் லேட் ஆகுது? 36 மினிட்ஸ் தான் லேட் ஆகுது. சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இங்க நீங்க அதே மாதிரி ரேஷியோ போடும்போது உங்களுக்கு அதே தான் வரும். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஒரிஜினல் ஸ்பீடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஸ்பீடுக்கு ரேஷியோ 5:4 இருக்கா? அப்ப நமக்கு டைம் ரேஷியோ என்ன வரும்? அதே மாதிரி தான் 4:5 வரும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட். அப்ப இந்த 1 யூனிட் தான் எனக்கு 36 மினிட்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? 4 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா எனக்கு இந்த இருக்கக்கூடிய இப்போ ரெண்டாவது இந்த ஆக்சிடென்ட் ஆனது சொல்லிட்டு கண்டிஷன் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸை ஒரிஜினல் ஸ்பீட்ல கவர் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 36 into 4 நமக்கு எவ்வளவு? ஒரு 120. நமக்கு 144 மினிட்ஸ் வரும். புரியுதா? ஸோ 144 மினிட்ஸ்னு சொல்லி கிடைக்கும் இந்த பேலன்ஸ் போர்ஷனை கவர் பண்றதுக்கு. ஓகே. இப்ப லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி வந்துருங்க. எனக்கு மொத்தமா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, இங்க இருந்து இந்த எண்ட் பாயிண்ட் டெஸ்டினேஷன் போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரிஜினல் ஸ்பீட்ல 180 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த இருக்க 180 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ரெண்டாவது ஆக்சிடென்ட் நடந்த கண்டிஷன் இருக்குல்ல, இங்க வச்சு பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எனக்கு ஒரிஜினல் ஸ்பீட்ல எவ்வளவு நேரம் இருக்கு? 144 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 180 இங்க 144. அப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த 18 கிலோமீட்டர் மட்டும் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 36 நிமிஷம் ஆயிருக்கும். புரியுதா? மொத்தமா 180. அப்ப இந்த போர்ஷன் 144. அப்ப இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு இருக்கும்? ஒரிஜினல் ஸ்பீட்ல கவர் பண்ண 36 நிமிஷம். அப்ப நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 18 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 36 நிமிஷம். அப்ப ஸ்பீடு கிலோமீட்டர்ல இருக்குன்னா டைம் நீங்க எதுல தான் எழுதணும்? ஹவர்ஸ்ல தான் எழுதணும். அப்ப மினிட் ஹவரா மாத்துறதுக்கு 60ஆல டிவைட் பண்ணணும். புரியுதா? சோ அப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? 18 into 60 divided by 36ன்னு வரும். ஓகே. இப்ப கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? 30. சோ ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ நேரா ஆப்ஷன் வரும்போது எனக்கு டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. 2 இடத்துல 30 இருக்கு. அப்ப இப்ப டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ்ங்கிறது அந்த ட்ரெயின் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த பாயிண்ட் வரைக்கும் இது 30 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா, இங்க இருந்து இதோட டெஸ்டினேஷன் போறதுக்கு அதோட ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிருந்தா எவ்வளவு நேரத்துல போயிருக்குமா? 180 நிமிஷம் எடுத்துக்குமா. இங்க இருந்து இங்க போறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 180 நிமிஷம் எடுத்துக்குது. என்ன ஸ்பீட்ல அது போகுது? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. அப்ப 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுங்கிறது தெரியும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிக்கிறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் 180 நிமிஷம் தெரியும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாமா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் எவ்வளவு? 180 நிமிஷம். 180 நிமிஷம் நம்ம ஹவர்ஸ்ல எழுதணும். 180 நிமிஷங்கிறது நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 3 மணி நேரம்னு சொல்லிட்டு தெரியும். 3 ஹவர்ஸ். 180 மினிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? 3 ஹவர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் 3 ஹவர்ஸ். அப்ப டோட்டலா எவ்வளவு வருது? 90 கிலோமீட்டர் வருது. ஆக்சுவலா 90 கிலோமீட்டருங்கிறது என்னது? இதுதான் எனக்கு 90 கிலோமீட்டர். புரியுதா? ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் இருக்கக்கூடியதான் 90. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறப்போ இந்த 90 plus 30. ஸோ ஆன்சர் இஸ் 120 கிலோமீட்டர்னு போட்டு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 120 கிலோமீட்டர்.
கிளியரா புரிஞ்சுதா? இந்த கொஸ்டினும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் சரி, 2மே சிம்பிளான கொஸ்டின் தான். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு ஒரு கொஸ்டின நம்ம அப்ரோச் பண்ணா மட்டும் தான், அந்த கொஸ்டின நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். புரியுதா? அப்படி இல்லாம சும்மா அப்படியே ஸ்டெப்ப மனப்பாடம் பண்ணி நான் போடுறேன்னா, அது வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க எப்படிதான் சால்வ் பண்ணாலும் எக்ஸாம்ல போயிட்டு உங்களால அத பண்ணிக்க முடியாது. நீங்க எப்பவுமே கான்செப்ட்ட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக இப்படி சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க. தெளிவா புரிஞ்சதுல்ல? எனக்கு ஒரிஜினல் ஸ்பீட வச்சு தான் நான் இந்த கொஸ்டின ஃபுல்லா டீல் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 கொஸ்டின் என்ன ஃபார்மட்ல நான் அப்ரோச் பண்றேங்கிறத பாருங்க. அத வச்சு அந்த கான்செப்ட்ட வச்சு நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால ஓனா ட்ரை பண்ணும்போது இதே மாரி ஃபார்மட்ல உங்களால கொண்டு வர முடிஞ்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க இதுல ஈஸியா எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே. இதோட நமக்கு ட்ரெயின் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இனி அடுத்த கிளாஸ்ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.